நான் உசிரே படத்தில் மியூசிக் டைரக்டர். இட்ஸ் ரொமான்டிக் மூவி, மியூசிக்லாம் இருக்கும். என்னோடய தமிழ் டெபியூ தான் இது. ஸோ வந்து பாருங்கள், கொஞ்சம் 5 பாடல்கள் இருக்குது. ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நம்ம படத்தை நம்ம பற்றி சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இதில் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பழைய லவ் எல்லாம் ஞாபகப்படுத்தும். ஸோ அந்த ஒரு லவ் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இருக்காது. அண்ட் இப்படிலாம் இருக்காங்களா, இப்படிலாம் இருக்குமா லைஃப்பில். ஆனால் இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் டேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த காதல் ஸ்டோரி நல்லா இருக்குது. எனக்கு அந்த காதல் ஸ்டோரி பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. காதல். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வேறு லெவலில் இருக்குது படம். கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உதிரே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஜனனியோட நடிப்பாக இருக்கட்டும், டிஜியோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவல். உண்மையாக மியூசிக் உண்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாருமே பாருங்கள், எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ. இல்லை, ஆக்சுவலாக டேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் தான். ஆக்சுவலாக படம் சூப்பராக இருக்குது. நீங்களாம் ஒரு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீல் அப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக ஒரு ரியல் ஸ்டோரி இது. நம்ம உள்ளே போய் உட்காந்திங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கொண்டு போகும் ஆட்டோமேட்டிக்காகவே. படம் உண்மையாக சூப்பராக இருக்குது. தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி படம் இது. ஆக்சுவலாக நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்கல. திடீர்னு இப்படி ஒரு இது வரும் நான் எதிர்பார்க்கல. ஜனனி நல்லா பண்ணியிருந்தாங்க. டிஜே பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சாங் எல்லாம் அமேசிங்காக இருந்தது. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சாங் பீட்டு தான் இருக்கே தவிர வாய்ஸ் கேட்கல. ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்டும் மியூசிக்கும் அமேசிங்காக இருந்தது. ஃபேமிலி மூவி தான், தாராளமாக ஒன்ஸ் பார்க்கலாம் எல்லாரும். இது வந்து ஒரு சிம்பிள் வில்லேஜ் ஸ்டோரி. ரொம்ப இமோஷனலாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எண்டில் சிக்காமல் பாடி ஒரு சாங் இருக்குது. இது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. வெரி நைஸ் மூவி ஃபார் ஃபேமிலி. நல்லா இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்க? ஒரு கருத்து நல்ல கருத்தாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பாட்டெலாம் ஓகே, நல்லா இருக்கு. யாரையுமே அதுவும் ஏமாற்றக்கூடாது. லவ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி தான். இந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. இட்ஸ் நைஸ். எப்படி சொல்கிறது, ஆணவ கொலைலாம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. விஷுவலும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் போனாலும் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி போனாலும் ஆஃப்டர் பிரேக் அப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நாங்களே வந்து என்னது நார்மல் லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எங்களுக்கே ஒரு ஷாக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தோட ஸ்டோரியை வந்து எதிர்பார்க்கல. படம் பார்த்து வரும்போது எதிர்பார்க்கல. நல்லா இருந்துச்சு. புரியல. படத்தில் ஒன்லைனா என்ன சொல்லுவாங்க? படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாக நல்லா இருக்கு. லேக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி எதுக்கு நார்மலாக இருக்குன்றத செகண்ட் ஹாஃப்லேயே சொல்லிட்டாங்க. அதுதான் படமே. அந்த ட்விஸ்ட் தான் படம். மஸ்ட் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. அது மாதிரி சொல்லிட்டு யாரும் வந்து பார்க்க மாட்டீங்களே. சாரி. மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. போரே அடிக்கல படம் பார்க்கவே. ஒரு மாதிரி எமோஷனலாக எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. காமெடி எல்லாமே இருக்கு. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேஸ்டிங் யாரு? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, கிளைமேக்ஸில் டிஜே நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் இருக்குங்கிறாங்க. ட்விஸ்ட் எப்படி இருக்கு? எதிர்பார்க்கல. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு ரொம்ப. படத்தில் லேக் இருக்குங்களா? எல்லாமே இருக்கு பாருங்க. ஆக்டிங் சூப்பராக இருந்தது. படத்தில் ஒன்லைனா என்ன சொல்ல வராங்க? ஒன்லைனா லவ் பற்றி தான் அவங்க. அண்ட் இப்போ நடக்கிறது ஊர் சைடில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. படத்தில் கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட் இருக்குன்றாங்க. படத்தில் கிளைமேக்ஸ் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சொல்லுங்கள்? பிடிச்ச சீன் டிஜேயோட ஃபைட் சீன். அண்ட் அவர் எமோஷ்னலாக கத்துவார் இல்லையா, ஜனனிக்கு எல்லார் முன்னாடியும் லவ் ப்ரப்போஸ் பண்ண அந்த சீன் நல்லா இருந்தது. படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு லவ் பற்றின ஒரு ஃபேமிலி கண்டென்ட் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய நடக்குது. இது ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான கதை தான். அதுதான். எல்லாருக்கும் வணக்கம். உசிரே மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழன் தெலுங்குல ரிலீஸ் ஆகிருக்கு. ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருமே இங்கே தியேட்டர் வந்து எனக்கு
நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி இந்த படத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. இது ஒரு நல்ல படம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் தியேட்டர் வந்து பாருங்கள். ஆடியன்ஸோட தியேட்டரில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான கதையை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஸோ என்ன மாதிரியான நல்ல கதை, இந்த படம் அந்த படம் அப்படியெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு நல்ல கதை வந்துச்சுன்னா எனக்கு ஓகே தான். விஜய் சார் படத்தை பற்றி சொல்லியிருக்காரா? விஜய் சாருக்கு காட்டலை நான் இன்னும். டைரக்டருக்கு ட்ரெய்லர் காட்டினா, லோகி அண்ணாவுக்கு ட்ரெய்லர் காட்டினா. படம் வந்து இப்போ ஷூட்டில் இருக்கார். இது இப்போ மார்னிங் ஷோ தானே, இதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்து என்னை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது லோகி அண்ணா, லோகேஷ் கனகராஜ் சார். அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவருக்கு அப்புறம் தான் எனக்கு சினிமாவில் என்ன தெரிய வைக்கிட்டது. அவர் தான் ஒரு குரு, என்ற குரு. ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா நம்ம டீம் ஒர்க்கு தான் காரணம். ஸோ எங்களோட மேனேஜர் வெங்கட் சார், அவருக்கும் ஒரு நன்றி. டீம் எல்லாருக்குமே நன்றி. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸும் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த வைவ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்கள். ஆடியன்ஸாக சரி பார்க்க வரும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் வேணாம், எதுவுமே வேணாம். இது ஏன்னா இதுதான்னு நீங்கள் நினச்சி வரவே வேணாம். வெறும் பிளாங்காக வாங்க, வந்து பாருங்கள். அப்படி வரும்போது உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இது இப்படின்னு நினச்சே வராதீங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து நிறைய சாங் பண்ணியிருக்காரு, நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு, நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு. சீன்லையாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அவர் ஓகே, அந்த பேர் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மெல்வின். அண்ட் உசிரே படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்கள் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா ஒரு அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வந்துட்டுருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலாக இது வந்து பிகாஸ் நான் நிறைய ஆட்ஸ் அண்ட் சில ஃபிலிம்ஸுங்கள் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் கொஞ்சம் டார்க் டோன்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு வில்லேஜ் பையன் மாதிரி பண்ணுது. ஸோ எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் இது ரிலீஸில் இப்போ எப்படி மக்களுக்கு எப்படி சேரும்ன்றது. அண்ட் ரொம்ப நல்லா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கே இது பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இது ஐ திங்க் இட் ஒர்க் அவுட். தேங்க்யூ. ரொம்ப நல்லா அதான் எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும் கண்டிப்பாக லைஃப்பில். ஸோ எல்லாருமே அதில் ரிலேட்டபுளாக இருக்குது. எல்லாருக்குமே அந்த அப்பா அம்மாவுக்கு பயந்து பண்ணுற அந்த ஒரு சின்ன வயசு லவ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நிஜமாவே யாருமே எதிர்பார்க்கல. அதை வந்து ரொம்ப சொன்னாங்க. ஸோ 20 minutes ஆஃப் த ஃபிலிம் இஸ் லைக் நீங்கள் டெஃபினட்டாக நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ். சாங்ஸ் மியூசிக் இதுக்கு ஒரு பெரிய பிளேஸாக தான் இருக்குது. கிரண் அவர் போட்டிருக்காரு. லைக் இஸ் அ டெபியூ மியூசிக் ஃபிலிம். பட் அவர் கண்டிப்பாக புதுசு மாதிரியே தெரியாது. நிறைய பாட்டு இந்த உசுரே சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்சியாக. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ஒரு பெரிய பிளேஸ். ஹி ஹவ் டன் ஃபென்டாஸ்டிக் ஜாப்.